ஓம் சாந்தி. நான் 7-8 விதமான தூய்மையை பற்றி கூறுகின்றேன். யோகி வாழ்க்கையில், பிராமண வாழ்க்கையில் முதன்மையான சுத்தம் எண்ணங்களின் சுத்தமாகும். ஏனெனில் நிகழ்காலத்தில் கலியுகத்தில் ஒவ்வொருவருடைய எண்ணங்களிலும் ஏதாவது விகாரம், சுயநலம், ஏதாவது எதிர்மறை தன்மைகள் நிரம்பி இருக்கின்றன. அதனால் அவர்களுடைய மனம் ஒரேயடியாக அசுத்தமாகி விடுகின்றது. அவர்களுடைய நினைக்கும் முறைகளே தவறாகி விடுகின்றன. பாபா முதலில் நமது சிந்தனைகளை சுத்தம் செய்கின்றார். நமது எண்ணங்களை சுத்தப்படுத்துவதற்காக நாம் அனைவரும் தினமும் முரளி கேட்கின்றோம். நமது எண்ணங்களை சுத்தப்படுத்துவதற்காகவே முரளி சொல்லப்படுகின்றது. அதில் அசுத்தம் ஏற்பட்டுள்ளது. அது மெதுமெதுவாக நல்ல தொடர்பு, நல்ல சூழ்நிலைகளில் இணைத்து கொள்ளும் பொழுது அவை அனைத்தும் அழிந்து போய்விடுகின்றன. எனவே முதல் சுத்தம் என்பது எண்ணங்களில் சுத்தத்தை கடைபிடிப்பதாகும். எப்போது எண்ணங்கள் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கின்றனவோ பிறகு அதன் கூடவே பிராமணர்களுக்கு நியமங்கள் சொல்லப்படுகின்றன. உடலின் சுத்தம் பற்றி சொல்லப்படுகின்றது. உடலின் சுத்தம் கூட மிகவும் அவசியமாகும். தற்போது நாம் பாபாவுக்கு போக் வைக்கின்றோம். பாபாவிற்காக பிரம்மா போஜனம் தயார் செய்கின்றோம். பிராமண பரிவாரத்திற்கு உணவளிக்கின்றோம் எனும்போது நமது உடலும் எந்த அளவிற்கு சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். எனவேதான் அப்படி ஒரு நியமம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது குளிக்காமல் யாரும் கிச்சன் செல்லக்கூடாது. எந்த ஒரு பொருளையும் கிச்சனில் தொடக்கூடாது. பெரிய நல்ல நல்ல நியமங்களை பாபா உருவாக்கியிருக்கின்றார். ஒருவேளை லெட்டின், டாய்லெட் போனால் ஆடையையும் மாற்ற வேண்டும். அதே ஆடையை அணியக்கூடாது. ஏனெனில் அந்த ஆடை அசுத்தமாகிவிட்டது. எனவே உடலின் சுத்தம் அவசியமாகும். எனவேதான் நாங்கள் காலையிலும் குளிக்கின்றோம், மாலையிலும் குளிக்கின்றோம். சிலர் அப்படியும் இருக்கின்றார்கள். 7 நாட்கள் வரையில் கூட குளிப்பதே இல்லை. ஆரம்ப நாட்களில் வெளிநாட்டில் நம்முடைய சேவை ஆரம்பிக்கும் பொழுது முதல் கேள்வி எழுந்தது, வெளிநாட்டினர் குளிராக இருப்பதால் சீக்கிரம் எழுந்திருக்கவும் மாட்டார்கள். மேலும் 5, 7, 8 நாட்களுக்கு கூட ஒரு முறைதான் குளிப்பார்கள். இது போன்ற விஷயங்கள் ஆரம்பத்தில் பேசப்பட்டது. அவர்கள் எப்படி ஞான மார்க்கத்தில் வருவார்கள்? நாம் சாப்பிடுவது, குடிப்பதில், தொடர்பில், பொருட்களில் சுத்தம், உடல் சுத்தம், மனதின் சுத்தம் எவ்வளவு கடைபிடிக்கின்றோம். ஆனால் அங்கேயோ அவர்களுக்கு இந்த கலாச்சாரமே கிடையாது. பாரதத்திலோ கோவில்கள் இருக்கின்றன, பூஜைகள், பாடல்கள் பாடுகின்றார்கள், சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறார்கள். இப்போது வரைக்கும் கூட பாருங்கள், பெரிய பெரிய கோவில்களில் போக் தயார் செய்பவர்கள் கூட எவ்வளவு சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறார்கள். ஒரு முறை நான் பாலாஜி கோவில் சென்றிருந்தேன். அந்த பாலாஜி கோவில் திருப்பதியில் இருக்கின்றது. அங்கே எங்களோடு குல்சார் தாதிஜி அவர்களும் கூடவே இருந்தார்கள். அப்போது நாங்கள் அதிகாலை தரிசனத்திற்காக சென்றிருந்தோம். அது குளிப்பாட்டும் நேரமாகும். அங்கிருந்த அதிகாரிகள் எங்களிடம் கூறியிருந்தார்கள், இந்த நேரம் கூட்டம் இருக்காது, எனவே இந்த நேரம் நீங்கள் வாருங்கள். நாங்களும் சென்றோம். அந்த நேரம் மிகவும் தூய்மையான முறையில் பாலாஜிக்கு ஆரத்தி முதலியவை செய்துவிட்டு அவரை குளிப்பாட்டினார்கள். முதலில் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. செய்தவர்கள், செய்ய வைத்தவர்கள் அனைவருமே மிகவும் சுத்தமாக இருந்தார்கள். குல்சார் தாதிஜியும் கூறினார்கள், இங்கே பிரசாதத்திற்கு அதிக மகிமை உள்ளது. வாருங்கள், இங்கே எப்படி பிரசாதம் தயார் செய்கிறார்கள் என்று பார்ப்போம். பிறகு போக் தயாரிக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். ஏனெனில் அங்கே பெரிய பெரிய லட்டுகள் பிரசாதமாக கொடுப்பார்கள்.